ஒரு உருக்கமான வேண்டுகோள், அந்த அஇஅதிமுகவில் இருக்கிற அந்த தீயை மாத்திரம் தயவு செய்து எடுத்துட்டீங்கன்னா போதும். அஇஅமுகன்னு வச்சுருங்க, அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம். ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்க, பாஜக ஆடுற மாநிலங்களில் அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க, எதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீட் தேர்வு கொண்டு வர்றாங்க, பாஜக ஆடுற மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு, சொன்ன உடனே கொண்டு வந்து வருவார். இப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து சீட்ஸ் டிமாண்ட் பண்றாரு, அதை கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சிகள்லாம் டிமாண்ட் பண்ணத்தாமா செய்யும். அன்னைக்கு கேட்ட நெருங்க வந்து காம்ப்ரமைஸுக்கு வரும். இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி ஒன்று போனாங்க. காங்கிரஸ் இருந்தது, வைசிகா இருந்தது, வைகோ இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். நீங்களாம் என்ன சொன்னீங்க? ஒளிந்தது அழிந்தது திராவிட இயக்கம். எத்தனை சீட்டு ஜெயிச்சது மக்கள் நல கூட்டணி? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விஜயகாந்தே தோத்தார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து களத்தில் இருக்கிற காரணத்தினால இப்போ எல்லாருடைய சினிமாக்காரன் ஒருத்தர் வந்துட்டு அவங்க பின்னாடி மீடியாக்கள் பூரா ஓடிடுவீங்க. இதை தானே வேலை உங்களுக்கு. எவ்வளோ தூக்கி விடும்போது தூக்கி விடுவீங்க. எந்த எலெக்ஷன்லும் அவங்க நீங்கள் தூக்கி விட்டு அவங்க ஜெயிச்சாங்க. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், யாரோ கட்சி ஆரம்பித்தாங்க சினிமாக்காரர்கள். என்ன ஆனாங்க? 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, அப்போ கையெழுத்து போடுங்க, ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரியான காணொலிலாம் வருது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து திமுக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. வேணான்னு வேண்டித்தான். வேணான்னு சொல்கிறது இல்லை சார். ஏன் கேட்குறீங்க? என்னது கேட்குறீங்க? நீ யாரா எனக்கு கொடுக்குறதுக்கு? என் புரிச்சா இருக்காரு சம்பாதிச்சு கொடுக்குற, நீ ஏன்டா கொடுக்குறதுன்னு கேட்க வேண்டியதானே. ஏன் கேட்கல? சீமான் போன்ற மேதைகள்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. கையை என்னைக்கு நீங்கள் நீட்டிட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் காலி. அப்போ அரசாங்க பேருந்து எதையுமே பயன்படுத்த முடியாது. அரசாங்கம் பண்றதுல ஏன் இலவசத்துக்கு அலைகிறீங்க? என்னால் உழைக்க முடியும், நீ ஏன் இலவசமாக கொடுக்குறேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லையா? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எழுச்சி பயணத்தை வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு. அவர் எல்லா இடங்கள்லையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய சில கருத்துக்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது பாஜக கூட கூட்டணி வச்ச பிறகு பாஜகவினுடைய கருத்துக்களை இவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரோன்ற ஒரு பார்வை இருக்கு. அதாவது கோயில்களை வந்து கட்டுறாங்க கல்வி நிதியை எடுத்து அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் போய் சொல்லிட்டோமே. அவருக்கு அதை நம்ம ஒரே ஒரு கோரிக்கை வந்து பழனிசாமிகிட்ட சொன்னது என்னன்னா, அஇஅதிமுகன்னு இருக்குது இல்லையா, அந்த தீயை மாத்திரம் எடுத்துருங்க, அஇஅமுகன்னு வச்சுருங்க. அமித்ஷா அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம். அந்த திராவிடத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இது கரெக்டாக போயிடுது. அதை மாத்திரம் தயவுசெய்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில், அந்த காலத்தை ஆசாமிக்கிற முறையில் உங்களுக்கு ஒரு ஒரு உருக்கமான வேண்டுகோள், அந்த அஇஅதிமுகவில் இருக்கிற அந்த தீயை மாத்திரம் தயவுசெய்து எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசி. அப்புறம் அந்த கொடியில், அதிமுக கொடியில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை எடுத்துருக்கு. அது என்ன படம்னு எடப்பாடி அவர்கள் அதுக்கு டிசர்விங் இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படி? அவர் முழுக்க போயிட்டாருமா. அவர் ஆட்சியில் இருந்தபோது என்ன ஆச்சு? ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்க, பாஜக ஆடுற மாநிலங்களில் அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க, எதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நீட் தேர்வு கொண்டு வர்றாங்க, பாஜக ஆடுற மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு. முதல்ல கொண்டு வந்தது இவர், சொன்ன உடனே கொண்டு வந்தார் இவர். சரி, இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்போ இருந்த அதிமுக இப்போ இல்லை அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லுங்க. அந்த தீமை அது வேறம்மா. அது இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எதனால் அப்படி சொல்றீங்க சம்பந்தம் இல்லை? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அக்செப்ட், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எங்களை பொறுத்தவரை எதனால அப்படி சொல்றீங்க? அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்குன்னாலும் போய் அமித்ஷா கிட்ட தானே நிற்கிறாரு. அப்புறம் இவர் என்ன தலைவர்? பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் ஒரு 25 பேர் இருக்கிறத தவிர, தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இருக்கிறத தவிர அந்த கட்சியில் யார் இருக்கா? கடைசி 3 எலெக்ஷனில் நிற்க கூட இல்லை அவர். திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் பொழுது 2011 60 சீட்டு வாங்கினாங்க. இப்போ பிஜேபி 50 சீட்டு வாங்குறாங்க அதிமுக கிட்ட. இது வந்து அப்போ திமுக காங்கிரஸ் பிடியில் இருந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து பிஜேபி பிடியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் என்னாச்சு? அந்த திமுக காங்கிரஸ் பிடியில் திமுக இருந்தபோது அந்த காங்கிரஸுக்கு 60 சீட்டு கொடுத்த ரிசல்ட் என்னாச்சு? இப்போ அதனால தயாளமாக உள்ளே தள்ளி விடுவேன், மேலே அறிவாலயத்தில் கீழே 60 சீட்டு. கலைஞர் ஒன்றும் யோசிக்கல, எடுத்துக்கோ, தேர்தல் முடிவு வருது, 4 சீட்டு. ஒன்றும் பதில் சொல்ல, கலைஞர் ஒன்றுமே பேசலை. ஐயா எங்களை மன்னிச்சுக்க, தெரியுதா, 4 சீட்டு போ. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ்மா இன்னைக்கு வரல எந்திரிக்கல. அதே தான் பாஜகவுக்கு. அதிமுக இல்லைன்னா அவங்களுக்கு ஆள் யார்? அவர் பழனிசாமி எங்கேயோ ஓடிட போகிறாரு. அவர் நடைப்பயணம் போகும்போது பின்னாடியே வானதி சீனிவாசன், இசட் பிரிவு பாதுகாப்புன்னு போலீஸ் அதிகாரிகள், சிபிஐ ஆட்கள்
இங்கே நாடுகிட்ட பேசினார், உடனே அமித்ஷா கிட்ட போயிடுது தகவல். இவர் நினச்சிக்கிட்டார் தனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. இவர் என்ன பண்ணுறாரு, உளவு பிரிவு கூட போகுது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க ஒற்றுமையாக நாங்க மக்களை சந்திக்கிறோம். அப்படித்தாம்மா நம்ம சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். இவர் வேற ஏதாவது பேச்சில் போறாருங்கிறது நல்லா ஒத்து பாருங்க. ஒருவேளை கத்தி கித்தி முத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திமுகவினுடைய மேடையில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதே விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 100 சீட் திமுக வாங்குறாங்க அப்படின்னா அதில் விசிகவினுடைய வாக்குகள் 25% இருக்கும், 25 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கலாமா? அப்போ ஏன்னா தொகுதிகளை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க, சீட் வந்து எங்களுக்கு 25 சீட் கொடுங்கன்ற டிமாண்டை மேடையிலே வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம். ஏமா எலெக்ஷன் நெருங்க வந்து இன்னும் பேரம் பேச்சு ஆகணுமா? இதில் என்னன்னா சரக்கு என்கிட்ட தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் கூட என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் கூடன்னு கேட்கறதா கூட்டணி கட்சிகள். விசிக வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க, அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, திமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால அது திமுகவுக்கு எந்த பயனும் அளிக்காது. இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி ஒன்று போனாங்கல்ல, யார் திமுக அதிமுகவை தவிர மச்ச எல்லாரும் அதில் இருந்தாங்க. காங்கிரஸ் இருந்தது, விசிக இருந்தது, வைகோ இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். நீங்களாம் என்ன சொன்னீங்க? ஒளிந்தது அழிந்தது திராவிட இயக்கம்னுங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சது மக்கள் நல கூட்டணி சொல்லுங்கள்? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விஜயகாந்தே தோத்தார். அந்த பாவம் பண்ணதுனால தான் அவர் வந்து அரசியல் விழுந்த அந்த அடியில் தான் அவர் காலமாக ஆனார். உங்களால் தான் ஆனார். ஏற்றி விட்டீங்க, இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டீங்க. நீதாண்டா ராஜான்னு விட்டீங்க, அவரும் நம்பிட்டார் பாவம். விஜயகாந்த் ஒரு சீட்டு ஜெயிக்கலையே. ஆளுங்கட்சி அதிமுக வருது, எதிர்கட்சியா திமுக நிற்குது, ஒரு சீட்டு வரல. போங்க, யார் வேணாங்கிறார். இப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து சீட்ஸ் டிமாண்ட் பண்றாரு, அதை கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சிகள்லாம் டிமாண்ட் பண்ணத்தாமா செய்யும். அன்னைக்கு கேட்ட நெருங்க வந்து காம்ப்ரமைஸுக்கு வரும். அது கூட இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கு மரியாதை இருக்காது. காம்ப்ரமைஸ்னா போன வாட்டி 6 சீட்னா இந்த வாட்டி எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எதிர்ப்பு அது அவங்க தான் பேசிக்கணும். அது அவங்க தான் பேசுகிறேன். அதை தான் சொல்கிறதா தான் நான் கட்சி தலைவனாக இருக்கணும். இதை என்னத்துக்கு நான் சொல்லணும்? எனக்கு என்ன காசாக பணமா? இதை சொல்கிறதுனால திமுககாரர் வந்து எனக்கு காசு கொடுக்க போகிறாங்களா, இல்லை விசிகா வந்து என்ன கையை தூக்கி விட போகுதா? உன் கவலையை நீ பாரு. நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏன் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அது தெரிஞ்சால் நானே கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஓகே சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து களத்தில் இருக்கிற காரணத்தினால இப்போ எல்லாருடைய பேச்சிலையுமே வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசணுன்ற மாதிரி இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இப்போ விசிக கட்சி திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ திமுக கட்சியை எதிர்த்து, திமுக அரசை எதிர்த்து நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் அரசியல் நோக்கம் இல்லாமல் இருந்தால் தான் அது பயனளிக்கும்ன்றதையும் சொல்கிறாரு. இது 2 விதமாகவும் இருக்கே. அது அம்மா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த ரமணா படத்தில் அழகாக சொன்னாங்க, யூ ஆர் ஆல் யூ தமிழ்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ். சினிமாக்காரன் ஒருத்தர் வந்துட்டு அவங்க பின்னாடி மீடியாக்கள் பூரா ஓடிடுவீங்க. இதை தானே வேலை உங்களுக்கு. எவ்வளோ தூக்கி விடும்போது தூக்கி விடுவீங்க. எந்த எலெக்ஷன்லும் அவங்க நீங்கள் தூக்கி விட்டு அவங்க ஜெயித்தாங்க. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், யாரோ கட்சி ஆரம்பித்தாங்க சினிமாக்காரர்கள். என்ன ஆனாங்க? எத்தனை பேர்த்து நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? விஜயகாந்த் ஆரம்பித்தார், நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? என்ன ஆனாங்க? இப்படியெல்லாம் கேட்டீங்க. இதே தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கேட்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் மூஞ்சில் கறி பூச்சிட்டு நீங்கள் தான் போகிறீங்க. மீடியாக்களை பார்த்தா பாவமாக இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை வந்து வீடு வீடாக போய் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இதை கையில் எடுத்துருக்காங்க திமுக. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 1.5 கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்கிறதா செய்தி வருது. இன்னும் மேலும் இணைவாங்க அப்படின்றது. இது எல்லாமே வந்து இப்போ வந்து வேணும்னே வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் இன்னும் பூஸ்ட் பண்ணி இப்படியே மக்கள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியினர், விஜய் கட்சியினர்லாம் நீயும் போய் அந்த வீடை நான் திமுக அப்படியே இடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த வீட்டை கேட்டுட்டு அந்த வீடு அங்கேயே தானே இது. நீ போய உறுப்பினர் அட்டையிட்ட கூப்பிட்டு போய் எல்லா அட்டையிலையும் இங்கே எடுத்து போடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் போய் கேட்டு பாருங்க. எலெக்ஷன் வந்து நம்ம ஊரில் சிலதெல்லாம் உண்டு, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம பெண்களுக்கு அதில் ஒரு பெரிய இது வேட்பாளர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆரத்தி எடுத்து பண்ணிவிடுவாங்க. அப்படி காட்டும் அந்த உடனே ஒரு 100 ரூபா இதுலேயே சம்பாதிப்பாங்க. எந்த வேட்பாளர் இருந்தாலும் அவனுக்கு ஆரத்தி எடுத்துருவாங்க. அதில் பல லட்சம் சம்பாதிப்பாங்க, பல ஆயிரக்கணக்கான. எலெக்ஷனுங்கிறத நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வசூல். அதனால தானே செலவாகுது. இப்போ தமிழக மக்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு அந்த ஆரத்தை எடுத்தாங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஆரத்தை எடுத்துருப்பாங்க. எந்த கட்சின்னு யாருக்கு தெரியும்?
இப்போ தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஊதியம் கொடுத்ததை வச்சு அவங்கள வந்து தரைக்குறைவா வந்து நடத்துறாங்களோ அப்படின்ற ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்கன்னு சில காணொளிகள்லாம் வெளியாகுது. 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, இப்போ கையெழுத்து போடுங்க, ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரியான காணொளிலாம் வருது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்களை வந்து ரொம்ப ஈஸியா வந்து திமுக வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வேணான்னு வேண்டித்தான். வேணான்னு சொல்றதுக்கு இல்லை சார். ஏன் கேட்குறீங்க? என்னது கேட்குறீங்க? நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு? என் புருஷன் இருக்காரு சம்பாதிச்சு கொடுக்குற, நீ ஏன்டா கொடுக்கறதுன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? அரசாங்கம் மக்கள் செலுத்தக்கூட வரியில இருந்தானே கொடுக்குறாங்க. எதா இருந்தா நான் அதை வரிமா எனக்கு கொடுக்க வேண்டிய முறையில் கொடு. நீ 1000 ரூபாய் என்னத்துக்கு கொடுக்குற? நியாய விலை கடையில் நியாயமான விலையில் பொருளை கொடு. ஒழுங்கான முறையில் சாப்பிட வேண்டிய பொருள்கள் பால் இதெல்லாம் கொடு. போக்குவரத்து வந்து நியாயமான முறையில் நடத்து. எதுக்கு கேஷாக என்கிட்ட கொடுக்குறேன்னு வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? போய் நிற்கிறீங்களே, கூட்டம் அலையிறீங்களே. கடைசி 9 மாசத்துல வந்துட்டு இப்போ வந்து யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்போ வந்து சொல்லணும்? அப்பதான் சொல்லணும், தேர்தல் வர்றதுனால. ஆமா, அதனாலதான். இதுல என்ன இருக்குது? ஓ, அப்போ நீ வேணாம் முடியாதுன்னு நான் இப்போ சேர முடியாதுன்னு போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் மான ரோஷம் வெக்கம் எல்லாம் இருக்குது இல்லை? இல்ல சார், மக்கள் வந்து இப்போ உதவியில வேண்டியதில்லை. நீ இதை என்னை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது பார்க்குற நான் சேர முடியாதுன்ட்டு போக வேண்டியது தானே? எவ்வளோ சீமான்லாம் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ பெரிய யாரும் மேதைகள்லாம் உங்களை வந்து சொல்கிறாங்க. சீமான் போன்ற மேதைகள்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. இல்ல சார், மக்களுக்கு தேவை இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்க வாங்குறாங்க. வாங்கினதுக்காக அவங்கள வந்து தரக்குறைவா நடத்தணும் அப்படின்றது எதுவும். தரக்குறைவா நடத்துனாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் வாங்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இலக்காரமாக பேசுறாங்கன்ற. ஆமா, காசு கையில் வாங்கினாக்கா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு போர்ட்டர் இது போட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வர்றாரு, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்காங்கிறாரு. மீட்டருக்கு வாங்கிட்டோம்ல போகணுன்னு தானே சொல்கிறீங்க. தரக்குறைவா நடத்துறதா இருந்தா அதுக்கு என்னைக்கு நீங்க கையை என்னைக்கு நீங்க நீட்டிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க காலி. அப்ப அரசாங்க பேருந்து எதையுமே பயன்படுத்த முடியாது. அரசாங்கம் பண்றதுல ஏன் இலவசத்துக்கு அலையிறீங்க? என்னால உழைக்க முடியும், நீ ஏன் இலவசமா கொடுக்குறேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லையா? அலைஞ்சிக்கிட்டு ஓடுறீங்கல்ல. அதுக்கான ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்கம்மா. போன எலெக்ஷன் டைம்ல இலவசம் வேணும்னு அத்தனை பெண்களை சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு சோப்பு விற்கிறாங்க, ஒரு இன்னொரு சோப்பு கம்பெனிக்காரன் இந்த சோப்பு வாங்கினா சீப்பு கொடுக்குறான்றாங்க. எதை வாங்குவீங்க? தரம் எதில் இருக்கோ அதை தான் வாங்கணும். உண்மையை சொல்லு. சோப்போட சீப்பு கொடுக்குறேன், வெறும் சோப்பு கொடுக்குறேன், எதை வாங்குவீங்க? முடிக்கிறீங்க, வாயில வரல, சீப்புக்கு அலையிறீங்க. ஹேர் ஆயில் வாங்கினாக்கா டூத் பேஸ்ட் வாங்கினா பிரஷ் கொடுக்குறேன், அதை தான் வாங்குவீங்க. அதுதான் அரசியல் கட்சியும் செய்யுது. ரேட் அதிகமா வச்சு விற்கும் பொழுது எனக்கு இன்னொரு பொருள் எனக்கு அதுல கிடைக்குதுன்னா அதை வாங்குறதுல அதேதான். இது மாதிரி நியாயம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு அதே தான் நியாயம். இது தவறுன்னு எப்படி நீங்க? நான் சம்பாதிக்கிறேங்க, என் பஸ்ஸுக்கு நீங்க ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நான் இலவசம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு வரலையே உங்க வாயில வரலையே. அந்த பொருளுக்கான சரியான தொகை இருந்துச்சுன்னா அதை கொடுத்து எதையோ சொல்லி அந்த சலுகையை வாங்கிக்கிறதுக்கு உங்க மனசு போகுது இல்லையா? அதுதான் தேர்தலில் பயன்படுத்துறாங்க. அதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு ஆர்கியூ பண்றீங்கல்ல, நியாயப்படுத்த பாக்குறீங்கல்ல, வாங்க மாட்டேன்னு வாயில வரலையே. அது எப்படி வாங்குறதுக்கு என்ன நியாயங்கிறது அந்த நிலையில இருக்கிற மக்களுக்கு அந்த நிலையில போய் நீங்க சொல்ல வேண்டியதானே? மக்களே, அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார், ஏமாறாதீர்கள் சொல்ல வேண்டியதானே? இல்ல, அந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு, இலவசங்கள்னால என்ன பயன் இல்ல, இலவசம் வாங்க மாட்டேன்னு சொல்லி இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்த இலவசம் கிடையாது, தெரியுமில்ல உங்களுக்கு? சத்துணவு எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தெரியுமில்ல உங்களுக்கு? என்டி ராமராவ் கிட்ட சொன்னாங்க, என் மக்கள் உழைத்து பிழைச்சு சாப்பிடணுன்ட்டார். சாப்பாட்டுக்கு உழைக்கணும், அப்பதான் உழைப்பு முடியும். அது வேறம்மா. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டிங்கன்னா பிச்சை வாங்கிட்டு போயிடுவான், நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கான். இந்த ₹1 நான் இது பண்ணுறேன், எனக்கு இந்த வேலையை செஞ்சுனாக்கா அந்த உழைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம், உழைப்பினால ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது இல்லை, அதுதான்மா பொருளாதாரம். அவ்வளோ வறுமைன்னு ஏன் இருக்கிற? உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, எப்படி இருக்கிறான்? அவன் வேலை செஞ்சான், நீ படுத்து தூங்கிக்கிட்டே இருந்த. பட்டுக்கோட்டை எழுதினார்மா, உன் போல் தூங்கி கழித்தவரெல்லாம் கோட்டை விட்டார்னார். உழைத்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார்,
உன்போல் குரட்டை விட்டாரெல்லாம் கோட்டை விட்டார்னார். தூங்காதே தம்பி தூங்காதே. உழைக்கிறதுக்கு எல்லார்ட்டையுமே போதிய நிலம்லோ இப்போ விவசாயம் பண்ணா எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்கா சார்? எல்லார்ட்டையும் எல்லாம் இருந்தா தானே அப்போ அவங்க விவசாயத்தை விட்டுருங்க, வரல விட்டுருங்க. வரலன்னு இல்ல, வரும். அதுதான் சொல்றீங்களே, வரல விவசாயத்தை விட்டு போயிடுங்க. விவசாயம் விட வேணாம் சார், இந்த எல்லார்கிட்டயும் கேள்வி எல்லாம் நம்ம கேட்கணும். இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த விவசாயம் ஏன் சரியா போகலன்னு நீங்கள யோசிக்க. சரியா போகலன்னு இல்லை சார். இப்போ நிலம் இருந்தா விவசாயம் பண்ணி அதுல இருந்து சம்பாதிக்க முடியும். எதுவுமே இல்லாதவன் என்ன செய்வான்னு கேக்குறேன். வேற நிலம் தொழில் இல்லாதவன் பாருங்க. என்ன எனக்கு நிலம் இல்லை, நான் படிச்சேன் டாக்டர் ஆனேன். படிக்கிறதுக்கு எப்படி சார் காசு வரும்? இலவசமா கொடுக்குறீங்க, அதுக்கு தானே கேட்குறீங்க. இலவசமா அப்ப அரசாங்கம் ஒழுங்கா அதையெல்லாம் சரி செஞ்சு ஏன் இலவசமா கேட்கணும்? அந்த படிப்புக்கான பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி எடுக்க வேணாமா நீங்க? அதை உருவாக்கி தர வேண்டிய, வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதை வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றதுக்கு தான் நீங்க படிக்கணும். வேலை வாய்ப்பை உருவாக்குற அதுக்கான தகுதி நீங்க. காசு இல்லாதப்ப படிக்கிறதுக்கு எப்படி அப்ப போவாங்க விட்டுருங்க. சார்? அப்ப அந்த இனம் அழிஞ்சுட்டா போகும். சாப்பாட்டுக்கே காசுல உழைக்கவும் மாட்டீங்க, என்ன பண்றது, இலவசமா கொடுன்னு கேட்கற இனம் அழிஞ்சு போகட்டும் சார். நல்ல திட்டங்கள் வள்ளுவர் அழகா எழுதி இருக்காருமா. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலக ஏற்றான். யார சொன்னார் தெரியுமில்ல? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் பொழைக்கணும்னு இருந்தா கடை படைச்சான்னு சொல்ற ஒரு கடை அவனையும் செருப்படிச்சு கொள்றானார். அதான் அதுக்கு அர்த்தம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலக ஏற்றியார். கடவுளையே செருப்பால் அடிச்சார் அவர். சத்துணவு திட்டம் வந்து தவறுன்னு சொல்றீங்களே சார். இப்ப காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு போக காலையிலயும் நீங்க வந்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க. தப்புங்கிற நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எதுக்காக அதை செய்யறாங்க? அது ஓட்டு நீங்க அதை பார்த்து தானே ஓட்டு போடுறீங்க, அதுக்கு தானே பல்ல கட்டுறீங்க. அப்ப மக்கள் வந்து அந்த அளவுக்கு இலவசம் அந்த கருத்து கணிப்புகளை கேட்குறாங்கம்மா. அந்த கருத்து கணிப்புகளை பெண்கள் அத்தனை பேர் இலவசத்துக்கு தயாருங்கிறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டவுடனே சாமர்த்தியமாக பதில் சொன்னீங்க. ஒரு சோப்புக்கு சீப்பு கொடுக்குறான்னா எதை வாங்கணும்? ரொம்ப சாமர்த்தியமாக நல்ல சோப்பை தான் வாங்குவேன். பொய் பேசுனீங்க. மனசாட்சிக்கு விரோதமாக பொய் பேசுனீங்க. மனசாட்சிக்கு விரோதமாக பச்சை பொய் புழுகணும். நீங்க சோப்பு அதிக விலையில விக்கிறீங்களா? அதை யார் அப்ப கேள்வி இந்த கேள்வியை கேட்டாக்க அந்த சோப்பு இருங்கம்மா, கரெக்ட். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அந்த சோப்பு அப்போ விலை போயிருக்காது. அந்த சோப்பு தான் அதிகமாக வித்துச்சு. என்ன காரணம்? ஒரு சீப்பு கொடுக்குறான் சார். உழைக்கிறதுக்கும் நாங்க தான் வந்து உழைக்கணும், அதை வாங்குறதுக்கும் அதிகமான பணம் போட்டு வாங்குறதும் நாங்களா தான் இருக்கணும். இதெல்லாம் சரி செய்யாம நீங்க எப்படி அதை ஏன் அதிகமா உங்களை யார் விலை கொடுத்து வாங்க சொன்னா? உங்களுக்கு சீப்பா கிடைக்குமா? அது போக வேண்டியதானே. சீப்பா கிடைக்காததுனால தான் நாங்க போறோம். சீப்பா ஒரு சோப்பு இருக்குமா, சீப்பு கொடுக்குறான்னு சொல்லி அதுக்கு போறீங்க. யார் போறது? அரசாங்கமா சொல்லிச்சு. அது மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். அவ்வளவுதான். சோ அந்த டாக்டிக்ஸ் வந்து அரசாங்கம் வந்து பாலிடிக்ஸ்ல பயன்படுத்துறாங்க. பாலிடிக்ஸ் இஸ் a marketing tactics. தன்னுடைய கட்சியை விற்கிறாங்க. அதுக்கு பழக்கப்படுத்தினது யாருடைய தவறு சார்? திராவிட கட்சிகளுடைய தவறுன்னு எடுத்துக்கலாம். திராவிட கட்சி வர்றதுக்கு முன்னாடி காசை யாருமே கொடுத்தது இல்லை. இந்த காசை அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. ரூபாய் நோட்டை யார் கண்டுபிடிச்சது? அண்ணா தானே கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி இங்கே ரூபாய் நோட்டு கிடையாது சார். அப்ப இதையும் ஒத்துக்கோங்க சார். திராவிட கட்சிகள் தான் அதுக்கு மக்களை பழக்கப்படுத்துறாங்கன்றதை ஒத்துக்க வேண்டியதானே? இப்ப 60-70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கிறப்போ இது சத்துணவு திட்டத்துல இருந்து எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப திராவிட கட்சிகள் தான் மக்களை இதுக்கு பழக்கப்படுத்துறாங்க. இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லைன்னா இங்க தமிழகத்துல மட்டும் இருக்குன்னா அது காரணம் என்ன? அதுதான் அது வந்து அந்த சத்துணவு போட்டது யாரு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, யாரும் சத்துணவு போட்ட ஒரு மகான் நீங்க தான் சொன்னீங்க. நீங்க இருமா, மன்னர் வந்து படிக்கிறதுக்கு வந்தா சோறு போடுறேன். நாங்க படிச்சாவே என்ன ஆகும்? இப்போ குடிசை மாற்று வாரியம் இருக்குமா? படிக்கிறல்ல, நீ படிச்சு சம்பாதிச்சு சோறு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதானே சார்? எதுக்காக படிச்சு சோறு போடுறேன்னு சொல்றீங்க? படிக்கிறதுக்கு வர்றதுக்கு அவன் படிக்கவே வரல, ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். படிக்க வந்தீங்கன்னா உனக்கு சோறுன்னாங்க. சோறு சாப்பிட்டு படித்தான். படித்தவொடனே அவனுக்கு ஒரு தன்மான உணர்ச்சி வந்தது. நான் படிச்சிருக்கேன், வேலை செய்வேன், போனான். உழைக்கிற மனப்பான்மை வந்தது. குடிசை மாற்று வாரியம் உலகம் பூரா வந்து எப்படி வந்து பார்த்தாங்க தெரியுமா? எங்கள் அண்ணனும் அமைச்சராக இருந்தார். அதுக்கு அரகண்டல் தான் அதை கலைஞர் தலைமையில் அரகண்டல் தான் அதை பெருசாக உருவாக்குனார். குடிசை மாற்று வாரியம் உலகத்தினுடைய மிகப்பெரிய சமுதாய புரட்சின்னு பேர் வாங்குச்சு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வீடு இல்லை, ஒரு குடிசையில் இருந்தாங்க. ஏத்தாப்பில் இருக்கிற ஆத்தோரத்துலையும் கடலோரத்துலையும் போய் காடை கடலை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஒரு கட்டடத்தை கட்டினாங்க, ஒரு கழிப்பறையை கொடுத்தாங்க. கழிப்பறை சுத்தமாக இருக்கணும். கழிப்பறை சுத்தமாக இருக்கணும், தண்ணி வேணும். தண்ணியை கழிப்பறை மாத்திரம் சுத்தம், நானும் சுத்தமாக இருக்கும். சுத்தமாகிட்டோம். ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்போ காசு வேணும். அப்போ நான் கொஞ்சம் வேலை செய்யணும், வேலைக்கு போகணும்.
வேலைக்கு போனதில் என்னன்னா ஏதோ ஒரு துணி கடையில் போய் வேலைக்கு என்னன்னா துணி வியாபாரம் நடந்தது துணி உற்பத்தி அதுக்காச்சு, உற்பத்தி அங்கேருந்து போச்சு. எவ்வளோ பெரிய மாற்றம். மக்களை உழைக்கிறதுக்கு மாற்றணும். அதுதான்மா சமுதாய புரட்சி. அந்த சமுதாய புரட்சியை செய்யாம அதை தான் எம்ஜிஆர் கெடுத்தாருன்னு. படிக்கிறதுக்கு வரலனாலும் எங்கே போனாலும் உனக்கு மத்தியானம் 1 மணிக்கு வந்து என்ன சோறுன்னு போட்டுவிட்டார். படிக்கிறத குட்டுச்சோறாக்கணும். அதான் தான் நெல்லை ஜெபமணி சொன்னார். பிள்ளைகள்லாம் பிச்சைக்காரன் ஆக்கினாங்க. அவங்க மது விலக்கு வந்து மறுபடியும் ரத்து பண்ணி கடைகளை திறந்தது எம்ஜிஆர் தான். கலைஞர் மூடிட்டார் 75ல். திருப்பி திறந்த எம்ஜிஆர். பிள்ளைங்களையெல்லாம் வந்து பிச்சைக்காரனாக்கி படிக்க வர்ற பிள்ளைங்களெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற சோறை போட்டு பிச்சைக்காரன் ஆக்கினார். அப்பனை எல்லாம் கடையை திறந்து குடிகாரன் ஆக்கினார். நெல்லை ஜெபமணிங்கிற காங்கிரஸ்காரன் எம்ஜிஆரை பற்றி கொடுத்த விமர்சனம். எய்ட்ஸ் நோய் வந்தபோது நிரோது பயன்படுத்தினா எய்ட்ஸை தடுக்க முடியும். அவன் வந்து குணத்தை மாற்ற முடியாது. அவனையோ அவளையோ அவனுடைய குணத்தை மாற்ற முடியாது. தப்பு செய்வேன், ஆனால் ஆபத்து வராமல் தப்பு செய்கிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு தான் கேட்டாங்க. நிரோது போட்டுக்கோணும், இலவசமாக கொடுன்னா நம்ம கவர்மெண்ட் சொல்லிச்சு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இலவசமாக கொடுக்காதுன்னு, காசு வாங்கன்னு. இலவசமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை கிடையாதுமா. மருத்துவமனையில் வந்து நாங்கள் இப்போ இது கொடுக்குறோம், டேப்லெட்ஸ் ஓபி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் வர்றவனுக்கெல்லாம் இந்த மாத்திரை 3 வேளை சாப்பிட சொல்லி மடித்து கொடுக்குறோம். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவன் யாராக இருந்தாலும் வெளியில் வருவாங்க, ஒரு மாத்திரை இப்படி எடுத்து போடுவாங்க, போட்டுட்டு மிச்சம் அத்தனை மாத்திரை தூக்கி ஓபி முடித்ததுக்கப்புறம் ரோட்டு போய் பார்த்தோம்னா அத்தனையும் அங்கே கிடக்கும். இலவசம். அதே ₹1 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மடித்து பத்திரப்படுத்தி பர்ஸை திறந்து அதுக்குள்ளார சொல்லி ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம். ₹1 வாங்கிட்டோம். அதைத்தான் இந்த WHO எதையும் இலவசமாக கொடுத்தா அதை அலட்சியமாக பார்ப்பாங்க. எஜுகேஷன் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணுமா எப்படி? அதனால தான் அதுக்கு அலட்சியம் வருது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் அதனால தான் இவங்க சோறு போட்டாங்க. யூகேல எல்லாம் வந்துட்டு எஜுகேஷன் அவன் படித்து அவன் வந்து அறிவாளிமா, அவன் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அங்கே பல சிஸ்டம் இருக்குது, படிக்கும் போதே வேலை பார்க்கலாம். அப்போ சிஸ்டம் தானே தவறுன்னு சொல்லுங்கள். சிஸ்டம் நிறைய சிஸ்டம் மாறி இருக்குது. இப்போ வந்து இன்னும் அந்த பழைய காலத்து மெக்காலே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக்காலேங்கிற வெள்ளக்காரன் சொன்னதை இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தேர்வுகள் வந்து இப்போ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு நடத்தினா அர்த்தம் இல்லை. வருஷம் பூரா படித்தது ஒரு 6 கேள்வியில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. நான் ஒரு தடவை ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட்டு என்னன்னா, அன்றைக்கி ராத்திரி உட்காந்து ஒரு 6 கேள்வி செலக்ட் பண்ணேன். அதை புக்கை பிரித்து அட்ராண்டம் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வாசுதேவன் என் கிளாஸ் பண்ண 2 பேரும் இப்படி பிரித்தோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் புக்கே பார்க்குறோம். அது என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. திறந்து அந்த ஒரு பேஜ் வந்து அந்த பேஜில் இருக்கிற டாபிக் எடுத்தோம், அதை கொஸ்டினாக எழுதிக்கிட்டோம். அது மாதிரி 6 கொஸ்டின் தான் பேப்பரில் இருக்கும். 6 கொஸ்டின் செலக்ட் பண்ணோம். நம்ப மாட்டீங்க, பக்கத்தில் ஒரு எல்லாரும் பார்த்துட்டு போனாருங்க. ஹாலே ஆச்சரியப்பட்டு பார்க்குறது. அந்த 6 கேள்வி அப்படியே வரிசை பிரகாரம் இருக்கு. தேவராஜன்ற ஒரு என் ரூம்மேட்டு அந்த பக்கத்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் தான் உட்காரணும். அங்கேருந்து பார்த்து டேய் அப்படிங்கிறார். அப்படி 6 கேள்வி. இதில் என்னன்னா டைம் இல்லை, 5 கேள்வி மாத்திரம் படிச்சுட்டு போயிட்டோம். அது எங்கே வரப்போகுது? எக்ஸாம் ஹாலில் வந்து 1/2 மணி நேரத்துக்கு உள்ளார வெளியே போக முடியாது, எந்திரிச்சு போக முடியாது. அந்த 1/2 மணி நேரம் உட்காரத்துக்கு ஏதாவது எழுதி சொல்லணும். எவ்வளோ நேரம் தான் ஹாலில் இப்படி எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? தெரிஞ்ச சப்ஜெக்ட் என்னன்னாக்கா என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரு என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத தவிர சப்ஜெக்டே ஒன்றுமே தெரியாது. அதுதான் நாலேஜ். அப்போ அதுக்காக ஒரு 5 கொஸ்டினை படிச்சுக்கிட்டோம் பொழுது ஓட்டுங்கிறதுக்காக. 5 கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு. கட்டன்னு எழுதுகிறோம். சூப்பர்வைசரை முடிக்கிறாரு. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 1/2 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு ஓடுறோம். 18 எழுதிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறாரு. என்னடா எழுதிக்கிட்டே இருக்காரு சார்? அப்படியே வந்துடுது. 6வது கேள்விக்கு பதில் தெரியல, படிக்கலை, என்னன்னே தெரில. ஓரல் எக்ஸாம் நடக்கும். ஓரல் எக்ஸாமில் போகிறோம். ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறாரு எக்ஸாமினர். ஒய் ஹவ் லெஃப்ட் த லாஸ்ட் கொஸ்டின். டைம் இல்லை சார். அந்த கொஸ்டினை படிச்சுட்டு போயிட்டேன். அதை மாத்திரம் கேட்டார், தப்பிச்சிட்டேன். இன்றைக்கி இருக்கிற எக்ஸாம் சிஸ்டத்தில் இருக்கிற முட்டாள்தனம் அது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த 6 கேள்வி அப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் மருத்துவக் கல்லூரியில் அதெல்லாம் வைக்கிறது. எங்கள் காலேஜில் தியரி பாஸ் பண்ணலாம், அப்படியே ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ண கேட்ச் கொடுப்பாங்க. உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கேஸை நீங்கள் ஒன்றும் பண்ணுவேன். அதில்
தியரி தான் பாஸ் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலில் காலியை வெளியே விட்டோங்கிறது வேறு விஷயம். எக்ஸாம் சிஸ்டமே தப்பாக இருக்குமா? இன்றைக்கி உட்காந்துட்டு எனக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நோட்ஸ் கொடுங்கிறாங்க. நோ மோர் நோட்ஸ். டிஜிட்டல் வந்துருச்சு, ஃப்ளாஷ் பண்ணுறான் பாரு, கிராஃபிக்கில் காட்டுறான், 3 டைமென்ஷனில் காட்டுறான் பாரு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இன்றைக்கி உட்காந்துட்டு நோட்ஸுக்கு இது பண்ணாத. என்னுடைய மாணவி வந்து எங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு. ஒரு பெரிய கம்பெனியில் கொண்டு போய் அவங்க அப்பா ஒரு பத்திரிக்கையில் வந்து சப் எடிட்டராக இருக்கவர் கூட்டிகிட்டு போகிறார். வந்தார், அந்த மெடல் கடையெல்லாம் எடுத்து மூஞ்சில் அடித்தார். நான் தான் ஹெச்ஓடி. ஏன் சார்னு, என்னடா பாடம் சொல்லி கொடுத்தேன், ஏன் சார் அப்படின்னு. அந்த மெஷினுக்கிட்ட போய் நிற்கிற சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குன்னு தெரியல என் பொண்ணுக்கு. அந்த மெஷினை அந்த பொண்ணு பார்க்கல. என்ஜினியரிங் காலேஜ் அந்த மெஷினை தான் நான் காட்டின, தியரி இல்லை. ஒன்று கேள்வியே கேட்காம கெட் அவுட்டுன்ட்டான். யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு தூக்கி இன்னும் கிடக்குது, டேபிளில் தான் கிடக்குது. 5 வருஷம் ஆச்சு. பாடத்திட்டங்கள்லாம் மாறி போச்சு. யுவர் டைம், மோர் டைம் ஷுட் பி ஸ்பெண்ட் இன் த லேபரேட்டரி, இன் த ஃபீல்டு, நாட் இன்சைட் த கிளாஸ் ரூம். பெற்றோர்கள் எப்படி வராங்க தெரியுமா? படிப்புன்னு சொல்லிட்டு 12 வருஷம் வீணாக போச்சுப்பா. பள்ளிக்கூடத்தில் படித்தது பெற்றோர்கள் சொல்கிறது 12 வருஷம் வீண் பண்ணிவிட்டான். இன்னும் வந்து ஏதோ இன்னும் 4 வருஷம்லாம் படிக்க தான் என்ன தெரியுது. 6 மாதம் படித்த உடனே வேலைக்கு போகிற ஏதோ கோர்ஸ் இருக்கா? என்ஜினியரிங் காலேஜ் வந்து கேட்குறேன், வேண்டான்றாங்க. 6 மாதம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி அவன் வெளிநாடுகளில் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நிறையா இருக்குது. அதை படிச்சுட்டு போயிடுறான், சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும்னு ஆசை இருந்தாக்க அவன் திருப்பி வர்றான். வேலை கொடுக்குறாங்க, கல்லூரியிலே வேலை கொடுக்குறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் நீங்கள் கொண்டு வரல. அதெல்லாம் கொண்டு வரணும், சிஸ்டம் மாற்றணும். இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள்லாம் அது யாருடைய தவறு? இதை மாற்றாம கல்வி திட்டத்தை மாற்றலம்மா. கல்வி திட்டத்தை மாற்றாமல் ஆட்சியாளர்களுக்கு அந்த கல்வி திட்டத்தை பற்றி ஐடியாவே இல்லை. சரி, எங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிடுவாங்க, மக்கள் நம்மளுக்கு புத்திசாலி ஆயிடுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதிகார வர்க்கம் தான் நம்மளை ஆளுது. அந்த அதிகார வர்க்கம் மாறலையே. இன்றைக்கி நான் வந்து காந்தராஜ் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இது பண்ணுறவன் வந்து அந்த செக்ரட்டரி தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை நடத்துகிறவன். இதெல்லாம் சரியாக வராது, சாப்பிட்டு போடுவோம். ஒரே லைன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் மாற்றணும், எல்லாத்தையுமே மாற்றணும். யார் மாற்றுவா? அரசாங்கம் தான் மாற்றணும். யாராவது ஒருத்தர் பண்ண மாற்றணும். முடியாதுன்னு சொல்றீங்களே சார், அதிகாரம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தப்பிச்சுட்டு போயிட்டா போதும், அடுத்தவன் வந்து பார்த்துக்கிட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி ஐஐடி கட்ட வேண்டிய இடத்துல ராமர் கோயில் கட்டுற ஆளை ஒரு பிரைம் மினிஸ்டரை வச்சுட்டு ஒரு எங்கிறது இது பண்ண முடியும்? அவ்வளோதான். பின்னாடி போயிட்டுருக்கு. பின்னோக்கி போனாதான் கேள்வி எழும்பாதுன்னு சொல்லி பண்ணுறாங்களா? உங்களுக்கு தெரியல, இன்றைக்கி இருக்கிற நவீன உலகம் என்னன்னு தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சுமா. ஒரு கண்ணை நீங்கள் வரைஞ்சிங்கன்னாக்க இந்த ஓவியம் இப்படி தான் இருக்குன்னு அது சொல்லிடுது. வல்லவரையன் வந்தியத்தேவன் தன்னுடைய வெள்ளை குதிரையின் மீது வைரான ஏரிக்கரையில் குதிரையை ஓட்டி கொண்டு சென்றான். பாய்மர படகுகள் அந்த ஏரியில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு லைன் எழுதுங்க, பொன்னியின் செல்வனுடைய 5 பாகத்தையும் அது முடிச்சிடும். ஏஐயில் அதால் முடியும். டெக்னாலஜி அங்கே போயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் உட்காந்துக்கிட்டு ராமருக்கு கோயில் கட்டுறீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? அவ்வளோதான். இந்த சிஸ்டம்ல தானே சார் நிறைய டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னமோ அதைத்தாம முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டாக்டர் தான், 50 வருஷமாக டாக்டர் தான். ஏன் நான் என்னத்தை கிழிச்சேன் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு? வாட் இஸ் மை அச்சீவ்மெண்ட்? வாட் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் மை டிபார்ட்மெண்ட்? என்னுடைய கண்டுபிடிப்புன்னு என்ன இருக்குது? மருந்தை கண்டுபிடிச்சேன்னா அந்த நோய்க்கான வித்தியாசமான டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சேன். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ன்றதுனால உங்களால் அதை பண்ண முடியாத கெப்பாசிட்டி இல்லை. எனக்கு அக்கறை இல்லை, இதுலேயே என் பொழப்பு ஓடி போச்சு. எனக்கு என்ன அக்கறையை கொண்டு வர இந்த இது தவறிடுச்சுன்னு சொல்கிறேன். பணம் தான் எனக்கு. கிளினிக்கில் போய் உட்காடுறேன், எந்த கேள்வியாக இருந்தாலும் ஒரு நீக்கு போக்கு இல்லை. வந்தவுடனே என்ன கேட்குறீங்க சார்? 4 நாளாக தலைவலி, ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு இருமல், உடம்பெல்லாம் வலி, ஊசி போடுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட்டு நீயே சொல்கிறேன். அந்த நோய்க்கு ஊசி தேவையாங்கிற கேள்வியை நான் கேட்க முடியாது. உன்னுடைய விருப்பம். நான் உடனே எனக்கு வேலை மிச்சம், ஒரு ஊசி எடுத்து குத்தி போடுறேன், காசு கொடுத்துவிட்டேன். இப்படி தாம்மா போயிட்டுருக்குது. எனக்கு வேண்டியது அன்றைக்கி ராத்திரிக்கு கிளினிக் ஓப்பன் பண்ணால், அந்த காலத்தில் நாங்கள் கிளினிக் ஓப்பன் பண்ண 100 ரூபா ஒரு நாளைக்கு வந்தாலும் பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு 5000 ரூபா வரணும். வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த மாடர்ன் மெடிசன்?
டு த மாடர்ன் வேர்ல்டு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இதெல்லாம் தான் கேள்வி. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்கணும், எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் கூட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி.